நிசப்த மொழிகள் பாகம் 13 அத்தியாயம் 25. அன்னை சொன்ன பொருட்களையெல்லாம் வாங்கி வந்த அருள் லிஸ்டை பார்த்து கொண்டே அடுக்கலைக்கு செல்ல பரனில் இருந்த தாம்போலத்தட்டை எடுத்துக்கொண்டு இறங்கிய வானதியின் மேல் இடித்து கொண்டான். ஆ! வழியில் முகத்தை சுளித்துக் கொண்டே கீழே சரிந்தவளை பிடித்து கொண்டவன் விழிகள் ஆவலுடன் நோக்க கண்களுக்குள் தொலைய துடிக்கும் மனதிற்கு கடிவாளமிட்டு அவனை விட்டு விலகினாள் வானதி. சாரி வானதி, தெரியாம இடிச்சிட்டேன். அதுங்கன்னு சரியா எண்ட மேல வந்து தானே எப்பளும் இடிக்கினதோ. முணங்கிக் கொண்டே ஆகாசத்தை மாத்திரம் நோக்கி நடக்காம குறைச்சு பூமியும் நோக்கி நடக்கணும் சாரே என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் தலையை நீவிக்கொண்டு நகர்ந்தவளைக் கண்டு அவனுக்கு சிரிப்பாய் வந்தது. இவ என்ன விட்டா நான் வேணும்னே வந்து இடிச்சேன்னு பழிய போட்டுருவா போல இருக்கு என நினைத்து கொண்டவன் கண்களுக்குள் வெக்கமும் தவிப்புமாய் அவனை ஏறிட்ட அவளது விழிகள் நினைவு வர உற்சாகத்துடன் சிரித்து கொண்டான். குந்தவையின் அறையில் இருந்து வந்த சகுந்தலா மகனை நோக்கி, என்னடா அருளு தனியா சிரிச்சிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று தலையை சுட்டி காண்பிக்க, ஆஹா இந்த அம்மா விட்டா நம்மளை லூசுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கே என நினைத்து, அம்மா நீங்க சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க என்று லிஸ்டை அவரிடம் நீட்டினான். அதை வாங்காமல், இதை வானதி கிட்ட கொடுத்து 2 பேருமா செக் பண்ணி வச்சிருங்கடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு சொல்லிக்கொண்டே நகர்ந்தார். வானதியே வானதியே என விசில் அடித்துக்கொண்டே அவளை தேடி மாடிக்கு செல்ல அறையில் இருந்த கர்டன் எல்லாம் மாற்றிக்கொண்டிருந்தாள் அவள். வானு வானு விசில் அடித்துக்கொண்டே அவன் அழைக்கவும் திகைப்புடன் திரும்பியவள் என்னவென்று பார்க்க, அம்மா இந்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் இருக்கான்னு நம்மளை செக் பண்ண சொன்னாங்க என்றான் புன்னகையுடன். இது முடிச்சிட்டு நானே செக் பண்ணிக்கிறேன், அந்த லிஸ்ட்டை பையிலே வச்சிருங்க என்றாள் அவள். வானு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா கேட்டுக்கொண்டே அருகில் வந்தவனிடம், நீ பக்கத்தில் வந்தாலே பெரிய இம்சையா இருக்கு, பேசாம போயேண்டா என்பது போல் மனதிற்குள் நினைத்து கொண்டவள். இல்லை வேண்டாம் எனவும், அட கொடுமா நீ ஒவ்வொன்றா சேர்ல ஏறி இறங்கி எப்போ மாட்டி முடிக்கிறது என்று அவள் கையில் இருந்த கர்டனை வாங்கி கம்பியில் வேகமாய் கோர்த்து நின்றபடியே அதில் மாட்டினான். பண போல வளர்ந்துட்டு எண்ட ஹைட்டு போறான்னு முணங்கியவளின் அருகில் தோளோடு சேர்ந்து நின்றவன். வானு நீ ஹைட்டு கம்மியெல்லாம் இல்லை வானு, என்னை விட கொஞ்சம் கம்மி அவ்வளவுதான் என்று சொல்ல, இம்சை பண்றானே என நினைத்தவள், இதையும் நீங்களே செய்தோ என்று பாக்கி உள்ள கர்டனையும் அவன் கையில் கொடுத்துவிட்டு கீழே சென்றாள். என்னதான் அவளை விட்டு விலகி நிற்க மூளை சொன்னாலும் மனம் அவளை காணும் போதே மெழுகாய் உருகி அவளிடம் ஒட்டிக்கொள்ள துடித்தது. அவளது கண்ணிலும் தனது அருகாண்மையின் காதலையும் தவிப்பையும் உணர்ந்து கொண்ட அருளுக்கு அவளும் தன்னை போல காதலை காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயல்கிறாள் என்று தோன்றியது. அண்ணனின் காதலே இன்னும் கைகூடாமல் இருக்க நாமும் அதே பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டுமா என மூளை சொன்னாலும் காற்றைப் போல காதலாய் தன் மனதில் நிறைந்தவளை விலக்கி நிறுத்தும் வழி தெரியாமல் முழித்தான். அவளை காணும்போது தனது உறுதியெல்லாம் கரைந்து போவது போல் உணர்ந்தான். காதல் என்ன சொல்லிக்கொண்டா வரும், வரவேண்டாம் என்றால் நிற்குமா? அது ஒரு அழகான உணர்வல்லவா? குந்தவை யோசனையும் குழப்பமுமாய் அவளது அறையிலேயே இருக்க சகுந்தலா அவளிடம் இந்த சேலை கட்டு நகை போடு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். வெளியே சென்றிருந்த சுந்தரம் சகு என்று அழைத்து கொண்டே உள்ளே நுழைய கணவரிடம் வந்தார் அவர். சகு அவங்க சரியா 5 மணிக்கு வந்துருவாங்க, 10 பேர் வந்துருவாங்கன்னு ராஜ் சொன்னா, பலகாரம் எல்லாம் அமர்க்களமா இருக்கணும், எல்லாம் ரெடி பண்ணிடு. சரிங்க பண்ணிடுறேன் என்றவரிடம், குந்தவை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டதானே, அவங்க முன்னாடி தேவதை போல வந்து நிற்கணும், வானதியை வச்சு சிம்பிள் அலங்காரம் பண்ண சொல்லிடு, நம்ம பொண்ணு அழுகுன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன என்றவர் ஒரு பரபரப்புடன் இருந்தார். அப்புறம் தட்டில் வைக்க எல்லா பொருளும் வாங்கியாச்சா, அருள் எங்க என்றவரின் குரலை கேட்டு எட்டி பார்த்தான். நீங்க எதுக்குங்க இவ்வளோ பரபரப்பா இருக்கீங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க, எடுத்து வச்சா போதும். நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷம் எந்த குறையும் இல்லாம நிறைவா செய்யணும், செஞ்சிடலாங்க என்றவரின் மனது ஆதி இந்த நேரத்தில் இல்லையே என்று வருந்தாமல் இல்லை. அருள் கூட அன்னை இதை சொன்னதும் அதைத்தான் கேட்டான். தங்கைக்கு ஒரு விசேஷம் நடக்கும்போது அண்ணன் இருக்க வேண்டாமாமா, அவனை அப்படியே விட்டுற போறீங்களா, மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்றவனிடம், அருளு
எனக்கு மட்டும் வருத்தம் இல்லாமலா இருக்கு? இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாக போதும். அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நாம அவனை பத்தி பேசுறது தெரிஞ்சா உங்க அப்பா ஹிட்லர் அவதாரம் எடுத்துருவாரு. வேலையை பார்ப்போம் என்று அடுக்களைக்குள் நுழைந்து கொண்டார். 4 மணிக்கு வீடை நெய் வாசம் மணக்க 2 இனிப்பு 2 காரத்துடன் பலகாரம் ரெடியாகி கொண்டிருந்தது. அதுவரை சகுந்தலாவுக்கு உதவி செய்த வானதி குந்தவையை புறப்பட வைக்க சென்றிருந்தாள். எல்லாவற்றையும் நீட்டாய் செய்து வைத்துவிட்டு அவசர குளியல் போட்டு ஆதி வாங்கி கொடுத்த மனதுக்கு பிடித்த மாம்பழ கலர் மைசூர் சில்க் புடவையுடன் வந்து நின்ற மனைவியை முறைத்தார் சுந்தரம். உன்கிட்ட இந்த புடவையை தவிர வேற புடவையே இல்லையா? எல்லா விசேஷத்துக்கும் இதே கட்டுற? அது வெயிட்லெஸ் சேலைங்க, பார்க்கவும் ரிச்சா இருக்கும். பாருங்களேன், நான் கூட இந்த சேலையில கொஞ்சம் ஒல்லியா தெரிகிறேன்ல என்று அசட்டுத்தனமாய் சிரிக்கவும், அந்த புடவையோடு மனைவியின் பிரியத்தின் காரணம் அவருக்கு தெரியும் என்றாலும் இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வேண்டாம் என அமைதியாய் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்க தயாராகி நின்றார். இங்கு உற்சாகமே இல்லாமல் கடமையே என்று அன்னை கொடுத்த புடவையை கட்டி கொண்டிருந்த குந்தவையின் முகத்தில் புடவையின் பளபளப்பு இல்லை. குந்தவை, முகத்தின இங்கன வைக்கல, குறைச்சி சிரிச்சு போல இருக்கி. தோ நெக்லஸ் இட்டோ வானதி சொல்லவும், அது ஒண்ணுதான் குறைச்சல். எனக்கு பிடிக்கவே இல்லை வானதி என்றாள் சினுங்களுடன். இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் இந்த சடங்கு நடக்கட்ட என்றவள் ஒரே ஒரு நெக்லஸை போட்டுவிட்டு பெரிய ஜிமிக்கியை காதில் அணிவித்தாள். கண்ணில் ஐலைனர் போட வந்தவளிடம் வாங்கி கொண்டவள், கொடு நானே போட்டுக்கிறேன் என்று சாதாரணமாய் புறப்படுவது போல் புறப்பட்டு கொண்டாள். தலையில் பூ வைத்ததுமே அந்த புடவைக்கும் நகைக்கும் அவளது அழகு தூக்கலாய் தெரிய வானதி புன்னகைத்தாள். நின்ன இங்கன கண்டால் அவருக்கு பிடிக்காம இருக்கிறது கஷ்டம் தானே செந்தக்காரி என்று கன்னத்தை செல்லமாய் பிடித்து கொஞ்ச, மனசுக்குள்ள ஒருத்த மேல விருப்பம் வச்சுக்கிட்டு இப்படி பண்றது நாடகம் போல இருக்கு வானதி என்றாள் குந்தவை. அப்படியே நினைச்சுக்கோ. எல்லார் முன்னிலும் வந்து காஃபி கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல், அவ்வளோதான் போதும். டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கி என்றவள் அவளும் உடை மாற்றி எளிமையாய் தயாரானாள். இந்த ஆண்டி கிட்ட பையன் போட்டோ உண்டோ சோதிச்சால் ஈவினிங் நேரில் காணான் போகவில்லை. பேனா எந்தனே போட்டோன்னு சோதிக்கின. சரி, நமக்கு நேரில் சம்சாரிச்சு சரியாக்காம் என்றவள் வாசலில் சத்தம் கேட்கவே அவர் வந்து தோணுது என்று வாசலுக்கு சென்றாள். வாங்க. சுந்தரம் வாயெல்லாம் பல்லாக வந்தவர்களை வரவேற்க அருளும் உடனிருந்து அமர சொல்லி உபசரித்துக் கொண்டிருந்தார். மாப்பிள்ளையை தேடிய வானதியின் கண்களுக்கு எல்லோரும் சற்று முதிர்ந்தவர்களாகவே தெரிய, யார் மாப்பிள்ளை, ஒருவேளை வரலையோ என்று குழம்பிக் கொண்டிருக்க சகுந்தலா அழைத்தார். வானதி, கப் சாசர் எல்லாம் ரெடியா இருக்கு. காஃபிக்கு டிகாஷன் வச்சுட்டேன், எல்லாத்தையும் சரியா கொடுக்கணும். அச்சோ, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, நீ என் கூடவே இரு என்றதும் குந்தவையிடம் செல்ல முடியாமல் தவித்தவள் அவரிடமே கேட்டாள். ஆண்டி, இதுல மாப்பிள்ளை யாரு வரலையா? நானும் அதான் பார்க்குறேன் என்றவர். அண்ணா, முக்கியமான ஆளை எங்க காணோம் என்றதும் சிரித்த ராஜ்மோகன், இப்போ வந்துருவாமா என்றார். வானதி, எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருமா, மாப்பிள்ளை வந்ததும் கொடுத்துடலாம் சகுந்தலா சொல்ல வானதி அடுக்கலைக்கு சென்றாள். தவிப்புடன் அறைக்குள் அமர்ந்திருந்த குந்தவை ஜன்னலில் யாரோ தட்டும் சத்தம் கேட்டதும் எழுந்து திறக்க வெளியே தேவ் நின்று கொண்டிருக்க பதறி போனாள். ஐயோ தேவ், நீ எதுக்கு இங்க வந்த? என்னால் முடியல டார்லிங், நான் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று வேறொருத்தன் பொண்ணு பார்க்க வரான்னு சொன்னதுமே தாங்க முடியல. நான் வேணும்னா உள்ள வந்து எல்லார் முன்னாடியும் நம்ம லவ் பண்றோம்னு சொல்லிட்டுமா என்றான். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அப்பா என்ன கொன்னை போட்டுருவாரு. இதை பக்குவமா தான் சொல்லணும். நான் தான் உன்னை வர வேணா, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, முதல்ல கிளம்பு, யாராச்சும் பார்த்துட போறாங்க என்றான் பயத்துடன். சரி டார்லிங், இந்த புடவையில நீ சூப்பரா இருக்க. எனக்கு தான் சரியா பார்த்து ரசிக்க முடியல. அவனை எப்படியாச்சும் சொல்லி புரிய வச்சிருவதானே, என்னை ஏமாத்திர மாட்டியே, நீ எனக்கு தானே என்றவனை பாவமாய் பார்த்தாள் குந்தவை. கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன், நீ முதல்ல கிளம்பு என்று அவசரப்படுத்தவும் அவன் அங்கிருந்து சென்றான். அவளுக்கு இருக்கும் பதட்டத்தில் இவன் எதற்கு மாப்பிள்ளை வேஷத்தில் வந்திருக்கிறான் என்று யோசிக்க மறந்து போனாள். எப்படியாச்சும் மாப்பிள்ளை கூட தனியா பேசணும்னு அனுமதி வாங்கி கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடணும். அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வானதி உள்ளே வந்தாள். குந்தவை, மாப்பிள்ளை இனியும் வந்துட்டில்லா, ஆனா உன்னை கூட்டிட்டு வரான்னு சொல்லி எனவும் குழம்பினாள். ஒருவேளை பெரியவர்கள் மட்டும் பார்த்து தீர்மானித்து விடுவார்களோ? மாப்பிள்ளை வராவிட்டால் எப்படி அவனிடம் என் விஷயத்தை பேசி புரிய வைப்பது? அவள் யோசித்துக் கொண்டிருக்க வானதி அவளை அழைத்து சென்றாள். கால்கள் பின்னிக்கொள்ள தயக்கத்துடன் உடன் நடந்தவள் ஹாலுக்கு செல்ல மகளிடம் வந்த சகுந்தலா,
எல்லாரையும் நமஸ்கரிச்சுக்கோமா என்று சொல்ல பொதுவாய் வணக்கம் சொன்னாள். பொண்ணே வந்தாச்சு, எங்க என் மாப்பிள்ளை இன்னும் காணோம்? சுந்தரம் கேட்க, அதோ உன் மாப்பிள்ளை வந்துட்டான் பாரு என்று ராஜ்மோகன் புன்னகையுடன் சொல்லவும் நிமிர்ந்த வானதி உள்ளே வந்த தேவ்மோகனை நோக்கி அதிசயிக்க குனிந்து நின்ற குந்தவையின் கையில் இடித்து, குந்தவை நோக்கு என்று சொல்ல அவள் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி முணங்கினாள். அதற்குள் காஃபி ட்ரேயுடன் வந்த சகுந்தலா, குந்தவை, இந்தாம்மா எல்லாருக்கும் காஃபி கொடு என்று மகளிடம் நீட்ட, கடமையை என்று அதை வாங்கிக் கொண்டவளை தேவ்மோகன் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க திகைப்புடன் அவனை நோக்கிய வானதியிடம் புன்னகைத்து கண் சிமிட்டினான் அவன். வானதியை பார்த்து கொண்டிருந்த அருள் கண்ணிலும் அவளது திகைப்பும் தேவ் செய்த கண் சிமிட்டலும் விழுந்துவிட, இவங்களுக்குள்ள முன்னமே பழக்கம் இருக்கோ என்று அவன் புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். குந்தவை, நாங்க என்ன உனக்கு தெரியாதவங்களா? ரொம்ப தான் வெக்கப்படுற. நிமிந்து உன்னை கட்டிக்க போறவனை பாருமா. தேவிகா சொல்லவும் சிரித்தனர். அவர் சொல்லவும் சற்று இயல்பாய் தன்னை காட்டிக் கொண்டவள் அவர்களுக்கு காஃபி கொடுத்துவிட்டு தேவ்மோகனை நோக்கி வந்தாள். தன்னை கண்டதும் அவள் முகத்தில் தெரிய போகும் அதிர்ச்சியை காண்பதற்காய் அவள் முகத்தையே பார்த்திருந்தவனை ஏமாற்றாமல் நிமிர்ந்தவள் கண்ணில் தெரிந்த வியப்பு, மலர்ச்சி, சந்தோஷம் என்று மாறி மாறி உணர்ச்சிகளை காட்டி அப்படியே கோபத்துக்கு மாற சிவந்து போனவள் கண்ணில் துளிர்த்த கண்ணீருடன் முறைத்தாள். மகனே, போதுண்டா. என் மருமக நீ பார்க்குற பார்வையில உருகி போயிட போற. ராஜ்மோகன் கிண்டல் செய்ய சற்றென்று இருவரும் சுதாரித்துக் கொள்ள குந்தவை காஃபி கொடுத்துவிட்டு நகர்ந்தாள். வானதி பின்னிலேயே ஒவ்வொருவருக்கும் பலகாரங்களை கொடுத்து வந்தாள். அடடே, சுந்தரத்துக்கு இன்னொரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் மகனுக்கும் பார்த்துருக்கலாம். இந்த பொண்ணு அழகா இருக்கே என்று கூட்டத்தில் ஒருவர் சொல்ல கூச்சத்துடன் வானதி அருளை நோக்க அவன் கண்களில் புகை வந்து கொண்டிருந்தது. இது சுந்தரம் பொண்ணு இல்ல மாமா, சகுந்தலாவை கூட இருந்து பார்த்துக்க வந்த நர்ஸு பொண்ணு. நீயும் அழகா இருக்கமா தேவிகா சொல்லவும் அவரை நோக்கி புன்னகைத்தாள் வானதி. குந்தவை, எப்பவும் போல இயல்பா இருமா, இப்படி வந்து உட்காரு. மருமகளை அருகே அமர வைத்தார் தேவிகா. அப்புறம் என்ன, ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிட்டா மற்ற விஷயங்களை பேசிடலாம். பெரியவர்கள் சொல்ல, அதுக்கு என்ன, பேசிடலாமே என்று சுந்தரம் மனைவியை பார்க்க அவரும் தலையாட்டினார். தேவ், உனக்கு குந்தவை கிட்ட எதுவும் பேசணும்னா போய் பேசிட்டிருடா அன்னை சொல்லவும் எழுந்து கொண்டவன், கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடி அடி வாங்க போற புருஷன் நானா தான் இருப்பேன். கொஞ்சம் பார்த்து பக்குவமா அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. என்ன இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரன் என்று வேண்டிக் கொண்டான். குந்தவை, மாப்பிளைய மாடிக்கு அழைச்சிட்டு போமா சகுந்தலா சொல்லவும் எழுந்த குந்தவை மாடிப்படிக்கு நடக்க புன்னகையுடன் தொடர்ந்த தேவ்மோகனை கண்டு வானதி புன்னகைக்க யாருக்கும் தெரியாமல் கட்டை விரலை அவளிடம் காட்டிவிட்டு சென்றான் தேவ்மோகன். அப்புறம் பொண்ணுக்கு நாங்கள் என்ன சீர்வரிசை பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சமந்தி? சுந்தரம் சந்தோஷ புன்னகையுடன் நண்பனிடம் கேட்க, போடா ராஸ்கல், எனக்கு உன் பொண்ணு மருமகளாக வந்தால் போதும், மற்றதெல்லாம் உன் விருப்பம். ஆனால் ஒரே ஒரு சின்ன ஆசை இருக்குது, அதுக்கு நீ சம்மதிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றார் ராஜ்மோகன். ஏய், என்ன பண்ணணும்னு சொல்லாம இதென்ன ராஜ், என்ன ஆசைன்னு சொல்லு என்றார் சுந்தரம். நம்ம ஆதித்யனும் என் மருமகளோட மூத்த சகோதரனா இந்த கல்யாணத்தில் கலந்துக்க நீ சம்மதிக்கணும். அவரது விருப்பத்தை கேட்ட சுந்தரத்தின் முகம் இறுகியது. அவரது முகத்தை கண்ட ராஜ்மோகன், ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் ஒரு விசேஷம் நடக்குது. இதில் எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சந்தோஷமாக கலந்துக்கணும்னு என் ஆசை என்ற ராஜ்மோகனை கண்கள் கலங்க நெகிழ்ச்சியுடன் நோக்கினார் சகுந்தலா. அருளுக்கும் அவர் சொன்னதை கேட்டு சந்தோஷமாயிருந்தது. ஒருவேளை யாருக்கும் இறங்கி வராத தந்தை அவரது விருப்பத்திற்கு இறங்கி வரலாம் என்று தோன்றியது. ஆதித்யன் என்ற பெயரை கேட்ட வானதிக்கு, இது யாரு, புது அவதாரம்? குந்தவைக்கு மூத்த சகோதரன்னா அருள் இல்லாம இன்னொரு அண்ணா இருக்காரா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ராஜ், என் வாழ்க்கையில் நீ எவ்வளோ முக்கியமானவன்னு உனக்கு தெரியும். முறையா நீ என்கிட்ட ஒரு விருப்பத்தை சொல்லியிருக்க, அதை என்னால் மறுக்க முடியல. ஆனால் அதே நேரம் என் மனசையும் என்னால் மாற்றிக்க முடியல. உன் விருப்பப்படியே அவன் வந்து கல்யாணத்தில் கலந்துக்கட்டும். குந்தவைக்கு அண்ணனா செய்ய வேண்டியதை செய்யட்டும். ஆனால் என் மகனா இந்த வீட்டுக்குள்ளே வர மட்டும் சம்மதிக்க மாட்டேன் என்றதும் இத்தனை வருடமாகியும் அவரது இலகாத பிடிவாதத்தை கண்டு அதிர்ந்தாலும் இந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்ததே பெரிய விஷயம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டனர். ரொம்ப சந்தோஷண்டா என்று சுந்தரத்தின் கையை பிடித்து கொண்ட ராஜ்மோகன், உனக்கு இப்போ சந்தோஷமா என்பது போல் சகுந்தலாவை நோக்க அவர் கண்ணாலேயே நன்றி சொன்னார். அடுத்து கல்யாணம் நிச்சயம் என்று அவர்கள் பேசத் தொடங்க
மாடிக்கு சென்றவர்களின் நிலை என்னவாயிற்றோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் வானதி. மாப்பிள்ளை போலீஸ்னு பறஞ்சு இவர்கிட்ட அவர் யாருன்னு சொல்லாம டென்ஷன் செய்துன்னு எந்தையாளும் தர்மாடி நிச்சயம். எப்படியோ சந்தோஷமாயி பகவானே என்று யோசித்து கொண்டே அங்கே அவர்கள் சாப்பிட்டு வைத்த கிண்ணங்களை எடுத்து அடுக்கலைக்கு கொண்டு சென்றாள். சிறிது நேரத்தில் மாடியில் இருந்து இறங்கி வந்த இருவரின் முகத்திலும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. எல்லாம் உள்காயம்தான் போல, நல்ல வேலை பொறுத்து காணுந்தில்லா என்று வானதியும் சந்தோஷமாய் அவர்களை நோக்கி சிரித்தாள். அத்தியாயம் 26. பெண் பார்க்கும் வைபவம் இனிதே நடந்து முடிய அனைவரும் சந்தோஷத்துடன் கிளம்பினர். அனைவரிடமும் விடை பெற்ற தேவ்மோகன் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த குந்தவையை நோக்கி கண்களாலேயே விடை பெற மகள் முகத்தில் இருந்த சந்தோஷமே சம்மதத்தை சொல்ல நிறைவுடன் புன்னகைத்தார் சகுந்தலா. சுந்தரமும் அருளும் அவர்களுடன் வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தனர். மகளின் அருகே வந்த சுந்தரம், குந்தவை, எவ்வளோ பெரிய சம்மந்தம்! அவங்க வீட்டு மருமகளா போக நீ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு இந்த சம்மதத்தில் சந்தோஷந்தானம்மா என்று ஆவலுடன் கேட்க, அப்போது கூட தனக்கு சம்மதமா என்று கேட்காமல் சந்தோஷமா என்று கேட்கும் தந்தையின் மனநிலையைக் கண்டு சிறிது வருத்தம் தோன்றினாலும் சம்மதமாய் தலையாட்டினாள். பாத்தியா சகு, என் பொண்ணோட அதிர்ஷ்டத்தை, என் விருப்பத்துக்கு அவன் நிச்சயம் சம்மதிப்பான்னு எனக்கு தெரியும் என்றார் பெருமையுடன். எனக்கும் சந்தோஷந்தாங்க என்ற சகுந்தலா, அதென்னம்மா கையில் ஏதோ கிஃப்ட் கவர் போல இருக்கு என்றார் மகள் கையை நோக்கி. அது அவர் கொடுத்தாருமா. வெக்கத்துடன் குனிந்து கொண்டு சொன்னவள் தனது அறைக்கு சென்று விட்டாள். கட்டிலில் விழுந்தவளுக்கு நடந்ததெல்லாம் கனவு போல தோன்றியது. அந்த சின்ன கலர் பேப்பர் சுற்றிய பரிசு பொருளை முன்னில் வைத்து கொண்டவளுக்கு தேவ் குறும்புடன் அவளை நோக்கி சிரிப்பது போல் இருந்தது. தேவ், இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு. என்னை அவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டு கூலா முன்னாடி வந்து நிற்கிற. இதில் என்னவா இருக்கும் என்று யோசித்தபடி பிரிக்காமல் பார்த்து கொண்டிருக்க அவளது அலைபேசி சினுங்கி தேவ்மோகன் எண்ணெய் காட்ட ஆவலுடன் எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ, இப்பதான் கிளம்புனீங்க, அதுக்குள்ள என்னவா? சிரிங்களாய் ஒலித்த அவள் குரலில் நிறைந்திருந்த சந்தோஷத்தை உணர்ந்து கொண்டவன் புன்னகைத்தான். நான் கொடுத்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்த்தியா? உற்சாகமாய் ஒலித்தது அவனது குரல். இன்னும் இல்ல, அதுல என்ன இருக்கு? முதல்ல பிரிச்சு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணு என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான். சகுந்தலாவிற்கு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்க உதவி செய்து கொண்டிருந்த வானதி குந்தவையை தேடி வந்தாள். அவள் பரிசு பொருளை கையில் வைத்தபடி யோசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டவள் சிரித்தாள். இல்ல, மாடில டிஷும் ஒன்றும் நடந்தில்ல, சவுண்டு கேட்டில்லா என்றவளை நோக்கி முறைத்தவள். பின்ன அவன் பண்ண வேலைக்கு நான் எவ்வளோ டென்ஷன் ஆனேன், அது அப்புறமா சொல்றேன். முதல்ல இதுல என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு. அதில் ஏண்டா வெடிகுண்டா வச்சிருக்கான் போனது, ஓப்பன் செய்து நோக்கு என்றவளை திரும்பி பார்த்தவள் என்று எழுந்தமர்ந்தாள். கத்திரிக்கோளை எடுத்து பொறுமையாய் அந்த கவர் கிளியாமல் அழகாய் கத்தரித்தாள். உள்ளே ஒரு பெட்டி இருக்க ஆவலுடன் துடிக்கும் இதய துடிப்பை ரசித்து கொண்டே மெல்ல திறந்தவள் ஆ என அலறி அதை கீழே போட திடுக்கிட்ட வானதியும் அதை நோக்கிவிட்டு பிறகு கலகலவென சிரிக்க பச்சை நிறத்தில் பொம்மை பாம்பு பாவமாய் கிடந்தது. தேவ் என்று குந்தவை தலையை உலுக்கிக் கொள்ள அவளது சத்தம் கேட்டு ஹாலில் இருந்த சகுந்தலாவும் அருளும் ஓடி வந்து எட்டி பார்த்தனர். என்னாச்சுமா, என்னாச்சு, எதுக்கு கத்தன கேட்ட சகுந்தலா மகள் பார்வை போகும் இடத்தை நோக்க முதலில் அதிர்ந்து பிறகு சிரித்தார். ஆட, மாப்பிள்ளை இதைத்தான் கிஃப்டா கொடுத்தாரா, விளையாட்டு பிள்ளை என்றதும் முகத்தை சுளித்தாள். சிரிப்புடன் அந்த பெட்டியை கையில் எடுத்த வானதி, குந்தவை, இதில் ஏதோ சாவி இருக்கு என்று சொல்ல, ஒருவேளை அந்த கீ கொடுத்தா இந்த பாம்பு வந்து கடிக்குமா இருக்கும் என்றாள் எரிச்சலுடன். எங்க என்று அருள் வானதியிடம் இருந்து அதை வாங்கி, வண்டி சாவி போல இருக்கு என்று நோக்க அந்த சாவியில் ஒரு சின்ன பேப்பர் சுற்றப்பட்டிருப்பதை கண்டதும் எடுத்து பார்க்கையில் வாசலுக்கு வரவும் என்று எழுதியிருந்தது. குந்தவை, வாசலுக்கு வர சொல்லி எழுதியிருக்கு. அம்மா, உன் போலீஸ் மாப்பிள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுதான் போல இருக்கு என்று சிரித்தவன் வாசலுக்கு செல்ல மற்றவர்களும் அவன் பின்னில் தொடர்ந்தனர். அவர்கள் வீட்டிற்கு வெளியே புத்தம் புதிய பிங்க் வண்ண ஸ்கூட்டி பளபளப்புடன் நின்றது. அதே பிங்க் நிறத்தில் ஒரு ஹெல்மெட்டும் மாட்டி வைத்திருக்க அதை கண்ட குந்தவை திகைப்புடன் வாயை பிளந்தாள். வாவ், எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் ஸ்கூட்டி, இதுதான் தேவ் கிஃப்டா
சந்தோஷத்துடன் கூறியவள் ஆவலுடன் அண்ணனின் கையில் இருந்த சாவியை பறித்து கொண்டு வண்டிக்கு சென்று சாவியை கொடுத்து ஸ்டார்ட் செய்ய அனைவரும் சந்தோஷமாய் பார்த்து நின்றனர். வானதி, வா, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் என்றவள் அவளையும் பின்னில் இருத்தி அந்த தெருவை 2 முறை வலம் வந்த பிறகே வீட்டிற்குள் நுழைந்தாள். மனதின் பூரிப்பு முகத்திலும் தெரிந்தது. குந்தவை, மாப்பிள்ள உனக்கு பிடிச்ச பரிசா கொடுத்து அசத்திட்டாரே என்று சகுந்தலா சொல்லிக் கொண்டிருக்க பாத்ரூமில் இருந்து வந்த சுந்தரமும் அசந்து போனார். நான் காலேஜ் முடிஞ்சு இவளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். மாப்பிள்ளையே வாங்கி கொடுத்துட்டாரா என்று சந்தோஷிக்க, நீங்க அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் என்று மனதில் நினைத்தபடியே அன்னையிடம் வந்தவள், அம்மா, அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அறைக்கு சென்று அலைபேசியை எடுத்துக்கொண்டு கட்டிலில் விழுந்தாள். அவனுக்கு அழைக்க முதல் ரிங்கிலேயே எடுத்தவன், என்ன டார்லிங், பரிசு பிடிச்சிருக்கா என்று கேட்க அவள் அமைதியாயிருந்தாள். என்னம்மா, உனக்கு பிடிக்கலையா? அடிக்கடி பஸ்ஸில் போய் வரும்போது நெரிசலில் கஷ்டப்படுறேன் தான் வண்டி வாங்கலான்னு யோசித்தேன். நீ பிங்க் கலர் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதை பார்த்து உனக்கு பிங்க் பிடிக்கும்னு இதை செலக்ட் பண்ண. பிடிக்கலையா? அவனது குரல் ஏமாற்றமாய் ஒலிக்க, பிடிக்கலன்னு யார் சொன்னா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூட்டியை விட நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு பிடிச்ச கலரில் ஸ்கூட்டி வாங்கி தந்த போலீஸ்காரரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் சொன்னதில் முகம் மலர்ந்தவன், ஐ லவ் யூ டார்லிங், எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்றான். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம கல்யாணத்தில் என் பெரிய அண்ணா கலந்துக்க அப்பா கிட்ட மாமா பேசி பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாருன்னு அம்மா சொன்னாங்க. பாவம் அண்ணா, அவரை பார்த்து 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்றாள் வருத்தத்துடன். ஆமாம், ஆதிக்கும் உங்கள் வீட்டுக்கும் என்ன பிரச்சனை? நான் ஹாஸ்டலில் இருந்தப்ப ஏதோ பிரச்சனை இல்லை, ஆதி அங்கிள் கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளிநாடு போயிட்டதா அம்மா சொன்னது நினைவு இருக்கு. அப்புறம் அதை பற்றி நான் சரியாக கேட்டுக்கல என்றான் தேவ். அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்கிறேன். இப்போ எல்லாரும் வெளியே இருக்காங்க, நான் வச்சிடுறேன் என்றவள் பதிலை எதிர்பார்க்காமல் கட் பண்ணிவிட்டாள். இரவு உணவு முடிந்து அனைவரும் ஒருவித சந்தோஷ மனநிலையில் உறங்க சென்றனர். இன்னும் நடந்து முடிந்த நிகழ்ச்சியின் பிரமிப்பில் இருந்து குந்தவை வெளிவராமல் இருக்க வானதி அவளை பிடித்து கொண்டாள். குந்தவை, சத்தியம் பறையும், போலீஸ் நின்றடத்து சரண்டர் ஆயோ? அல்லெங்கில் நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டியா? மாடியில் என்ன நடந்துச்சு? முதல்ல நான் நடந்தேன், அடுத்து எனக்கு பின்னாடி அவர் நடந்தார், அப்புறம் இந்த உலகத்துல இன்னும் ஏதேதோ நடந்துச்சு என்றவள் மீது தலையணையை தூக்கி எறிந்தாள் வானதி. போ, பறஞ்சில் வேண்டாம். சரி, கோச்சுக்காத, சொல்றேன். குந்தவை இறங்கி வரவும் வானதி ஆவலுடன் அமர்ந்தாள். குந்தவையின் கண்கள் காதலில் மிதக்க ஒருவித பரவசத்துடன் சொல்லத் தொடங்கினாள். தேவ்தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் முதல்ல எனக்கு கோபந்தான் வந்துச்சு. என்னை அவ்வளோ டென்ஷன் பண்ணதும் இல்லாம எல்லாரும் ஹாலில் இருக்கும்போது இங்கே வந்து என்கிட்ட பேசிட்டு போனான். நான் வேணும்னா எல்லாரும் முன்னாடி லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தட்டுமான்னு கேட்டான். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் நான் தான் மாப்பிள்ளைன்னு வந்து நின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கி? ஓங்கி அறையலாமா தான் இருக்கி. அந்த இருக்கியேதான் கோபமா அவனை மாடிக்கு அழிச்சிட்டு போனனா? போய் அரைஞ்சிட்டியா? வானதி ஆர்வத்துடன் கேட்க, எங்க என்றவள் நடந்ததை சொல்லத் தொடங்கினாள். மாடிக்கு போனதும் அவள் கையை பற்றி கொண்ட தேவ், டார்லிங், எல்லாம் ஒரு த்ரில்லுக்கு தான் பண்ண. நீ ரொம்ப டென்ஷனாக இருப்பேன்னு தெரியும். உனக்கு கோபம் இருந்தா யாருக்கும் தெரியாம என்ன 4 அடி வேணாலும் அடிச்சுக்கோ. என்ன இருந்தாலும் நான் ஒரு IPS, எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிடாத என்று பாவமாய் முகத்தை வைத்து கேட்க முறைத்தாள். அதுக்காக எதில் விளையாடுறதுன்னு இல்லையா? இப்படியான டென்ஷன் பண்ணுவீங்க என்று அவனை முதுகில் அடிக்க அவள் கையை பற்றி கொண்டவன், சாரி பேபி, இனி இப்படி பண்ண மாட்டேன் என்று கூறி அவள் கரத்தில் முத்தமிட திகைத்து போனவள், ஏய் கையை விடு என்று திணறியவளை விடாமல் தன்னிடம் இழுத்து கொண்டான் தேவ். அவனது வலிய கைகளுக்குள் முதலில் திணறினாலும் இவன் எனக்கானவன் என்ற எண்ணம் மனதிற்குள் உரிமை குரல் கொடுக்க அமைதியாய் அவன் நெஞ்சில் சாய்ந்தவளின் காதுகளில், டார்லிங், ஐ லவ் யூ என்று அவனது இதழ்கள் உரச கோபம் மறந்து அவனிடமே சரணடைந்து அவனை இறுக்கிக் கொண்டாள். அவள் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டவன், நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? எனக்கு துணையாக வரப்போறவ எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தனோ அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நீ இருக்க. பெத்தவங்க இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாலும் நமக்கும் ஒருத்தர் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் யாரோ ஒருவனா உனக்கு அறிமுகமாகி உன் மனசில் இடம் பிடிச்சேன். உனக்கும் இப்போ ஹாப்பி தானே என்று கேட்டவனின் நெஞ்சில் செல்லமாய் குத்தியவள், ஹாப்பி ஆகாமலா இப்படி நின்றுட்டு இருக்காங்க என்று சொல்ல புன்னகையுடன் இன்னும் அவளை இறுக்கிக் கொண்டான். சரி,
எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கீழே போகலாம் சொன்னவளின் நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டு விலகினான் தேவ். அப்புறம் 2 பேரும் கீழே வந்துட்டோம், அவ்வளவுதான். குந்தவை சொல்லவும், உன் தேவ் சரியான கேடி தானே. ஒரு ஸ்டண்ட் சீனா எங்கன ரொமான்ஸ் சீனாய் மாற்றியல்லோ. எனிவே நின்ற மனசில் உள்ள ஆளு தன்னை நின்ன கேட்டான் போனதில் சந்தோஷம் என்றாள் வானதி. ஒன்று கேட்டா உண்மையை சொல்லணும், சொல்லுவியா? என்ன சொல்லணும்? கேட்டுக்கொண்டே அவள் அருகில் படுத்து கொண்டாள் வானதி. நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? அவளது கேள்வியில் அதிர்ந்தவள் எழுந்தமர, ஹேய், எதுக்கு இவ்வளோ ஷாக்? ஆமா இல்லைன்னு சொன்னா போதும். எந்தினா இப்ப எங்கன சோதிக்கினது என்ற வானதியை நோக்கி சிரித்தவள், உண்மையை சொல்லு என்றாள். இல்ல, எனக்கு இங்கன யாரோடும் லவ் தோணிட்டு இல்ல என்ற வானதி முகத்தை துடைத்து கொண்டாள். ஓகே ஓகே, எதுக்கு இவ்வளோ பதட்டம்? இப்ப எதுக்கு இப்படி என்கிட்ட கேட்குற? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்ச நாளா ஒரு லவ் ஸ்மெல் வருதோன்னு என் மனசில் தோணுச்சு, அதான் கேட்டேன். அது நீ லவ் செய்யன ஸ்மெல் ஆயிருக்கும். இல்லை வானதி, என் அண்ணன் அருள் மாமுனிவர் இருக்காரே, அவள் சொல்லவும் வானதிக்கு பதறியது. அவரு பிரம்மச்சரிய தவத்தை எந்த மேனகையோ கலைக்க ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் என்றவள் சிரிக்க வானதிக்கு அந்த நேரத்திலும் வேர்த்தது. அவர் பார்வையும் நடவடிக்கையும் எல்லாம் ஐயா யார்கிட்டயோ ஃப்ளாட் ஆயிட்டாரோன்னு தோணுது. சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் என்றவள் போர்வையை இழுத்து மூடி படுத்துக்கொள்ள வானதிக்கு தூக்கம் என்ற வார்த்தையை மறந்து போக கட்டிலில் சாய்ந்தமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை குந்தவைக்கு சந்தேகம் வந்துருச்சோ? இந்த அருள் என்ன அப்பப்பா உத்து உத்து பார்க்கறத என்ன போல இவளும் கவனிச்சிருப்பாளோ? அதேபடி ஹால் அத்தனை பேரும் சுத்தியும் இருக்கும்போது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்னை பார்த்து வச்சானே, அவன் என்னை லவ் பண்றது குந்தவைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மனம் யோசிக்க நினைவுகள் அக்காவிடம் சென்றது. எனக்கு முன்னாடி காதலிச்ச அக்காவோட காதலே கேள்விக்குறியாயிருக்கு. இதுல நானும் தெரிஞ்சேன் இந்த காதல்ல விழணுமா என யோசித்து தவித்தது. வானதி, அண்ணா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கான் தான் சொன்னேன். அவன் தவத்தை கலக்கி வந்த மேனகை நீதான்னு நான் சொல்லவே இல்லையே. பேசாம படுத்து தூங்கு. போர்வைக்குள் இருந்து குந்தவையின் குரல் கேட்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. குந்தவை, நீ எந்த பறினது? ஏன், தமிழ்தான், உனக்கு தான் நல்லா புரியுமே. அதில்லா, எந்தினிங்கன ஒக்க பறினது என்றதும் போர்வையை விலக்கி எழுந்தவள், உண்மை சொல்லு, நீ அண்ணாவை லவ் பண்றியா என்றதும் அதிர்ந்தாள். நான் கூட சரியா கவனிக்கல, ஆனா தேவ் தான் சொன்னான் உங்களுக்குள்ள ஏதோ சம்திங் இருக்குன்னு. 2 பேரும் ஒருத்தர் அடிக்கடி பார்த்துக்கிறீங்க, ஆனா அதை நீங்க உணரலன்னு தேவ் சொன்னப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் யோசிச்சப்பதான் தெரிஞ்சது, அண்ணா கிட்ட இப்ப நிறைய மாற்றம் இருக்கு. அவன் ரூம்ல மலையாளம் படிக்க புக்கெல்லாம் பார்த்தேன். நீ முதல்ல இங்க தங்க வந்தப்ப ஊன்னு கத்துனவன் இப்ப உன்னோட சாதாரணமா பேசி பழகுறான். அதான் கேட்குறேன். நான் உங்க லவ் நிச்சயம் எதிர்க்க மாட்டேன், உங்களுக்கு உதவி செய்ய தான் கேட்குறேன். ஏன்னா எங்க வீட்டில் லவ் மேரேஜ் அவ்வளவு சுலபம் இல்லை. அவள் சொன்னதை கேட்டதும் வானதிக்கு கண்ணீர் திரண்டு நின்றது. குந்தவை, அங்கன ஏதும் இல்ல. சரி போ, நீ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா பொய் சொல்லாத என்றவள் திரும்பி படுத்துக்கொள்ள, குந்தவை, எங்க லவ் எல்லாம் பண்ணல, அதை பத்தி பேசியதும் இல்ல, வெறுத்தே நீங்களுக்கு தோணியதானோ என்றவள் அமைதியாய் படுத்துக்கொண்டாள். இப்படியெல்லாம் கேட்டா இவ சொல்ல மாட்டா, அண்ணா கிட்டேயே நாளைக்கு கேட்ட வேண்டியதான் என நினைத்து கொண்டே குந்தவையும் அமைதியாய் யோசித்தாள். வானதிக்கு அதிர்ச்சி கொடுத்து உறக்கத்தை போக்கிவிட்டு குந்தவை உறங்கத் தொடங்கினாள். நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.